தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது காண்கிறோம். முழுமையான விசாரணைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, மத்திய காவல் படையில் இருந்து இன்னும் அதிகமான பேர் தமிழக தேர்தலுக்கு பணியமர்த்தப்பட வேண்டும். ஏனென்றால் இங்கே காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நெடுநாளையாக காவல்துறை அதிகாரிகள் அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்ற செய்தி பல முறை எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, பல தலைவர்களால் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி உட்பட. ஆனால் நேற்றைய தினம் 18 அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதில் உண்மை இருக்கிறது என்று அர்த்தம். அதனால் தமிழக தேர்தல் ஒரு நியாயமான நிலையில் நடப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் தேர்தல் ஆணையம் இன்னும் கடுமையான நடவடிக்கையாக எடுக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றிருக்கும் சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் தேர்தலில் அவர்கள் போட்டியிடும் பொழுது ஒரு நியாயமான நிலை அவர்களுக்கு கிடைத்தால் மட்டுமே இப்பொழுது பன்முனை போட்டி, சில 1000 ஓட்டுகள் கூட, சில 100 ஓட்டுகள் கூட வெற்றியை நிர்ணயித்து விடும் காலகட்டத்தில் இன்று தமிழகம் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்னும் கண்காணிப்பு அதிக தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, தேர்தல் ஆணையம் இன்னும் அதிக ஊழியர்களை நியமிக்க வேண்டும். அதே போல அங்கே வாக்குச்சாவடிக்கு உள்ளே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தி நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் வெளியே இருந்து எத்தனை பேர் உள்ளே போனார்கள், உள்ளே போபவர்கள் எத்தனை பேர் வாக்களிக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு முழுமையாக கிடைப்பதில்லை. அதனால் பன்முனை போட்டி, பணப்பட்டுவாடா, டோக்கன் பட்டுவாடா இவையெல்லாம் இருப்பதனால் சிசிடிவி கேமராக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் வெளியிலிருந்தே எத்தனை பேர் வாக்குச்சாவடிக்குள்ளே வருகிறார்கள் என்பதையும் கண்காணிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வேட்புமனு தாக்கல் ஆரம்பமாகி இருக்கிறது. உள்ளே செல்பவர்கள் சில பேர்தான் என்று குறிப்பிட்டாலும் பல அரசியல் கட்சிகள் தங்கள் பலத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக வெளியே மிக அதிகமாக ஊர்வலங்கள், கூட்டங்கள் நடத்துகிறார்கள். அதனால் ஒரு சமதளத்தில் வேட்புமனு தாக்கலும் நடைபெற வேண்டும் என்பதையும் உறுதி செய்ய வேண்டும். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் தேர்தல் கமிஷன் ஆளும் கட்சிக்கு ஆதரவாகவே செயலாற்றி வருகிறது என்பது நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு யதார்த்தமான உண்மை. அதனால் நிச்சயமாக தேர்தல் கமிஷன் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையையும், இதுவரை எடுத்த பணங்களுக்கு விசாரணை நடைபெற வேண்டும் என்பதும், இன்னொன்றையும் நான் கேட்கிறேன். சிறு வியாபாரிகள் சில லட்சங்களை தங்கள் வியாபாரத்திற்காக எடுத்து செல்லும் பொழுது பிடிக்கும் தேர்தல் ஆணையம் இவ்வளவு கோடி ரூபாய் கிடங்குகளுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஏன் கண்காணிக்கப்படவில்லை? இவையெல்லாம் தானாக சுரங்கத்தில் இருந்து முளைத்த பணங்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் அங்கே குறிப்பிட்டிருக்க கூடிய அளவு மிக குறைவு. அங்கே உள்ள உபகரணங்களை பார்த்தால் கோடிக்கணக்கில், நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கில் அங்கே பணப்புழக்கம் இருந்திருக்கிறது என்ற ஒரு சூழல் இருக்கிறது. பத்திரிகையாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மறுக்கிறார்கள். அவர்கள் முழுமையான விசாரணைக்கு தெளிவுபடுத்துவதற்கு அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் என்றால் தேர்தல் ஆணையம் பாராபட்சமாக நடந்து கொள்கிறதோ என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது. அதனால் இன்னும் அதிக கட்டுப்பாடோடு தேர்தல் ஆணையம் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் வைக்கிறோம். தமிழகத்தில் தேர்தல் மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இன்று 2 திராவிட கட்சிகளும் ஒருவரை ஒருவர் மாறி குற்றம் சாட்டிக் கொள்கிறார்கள். இதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஒரு மாற்று சக்தி இங்கே உருவெடுக்க வேண்டும் என்று நாங்கள் பேசி வருகிறோம். ஏற்கனவே ஆண்ட கட்சி இவர்களை குற்றம் சொல்கிறார்கள், ஏன் செய்யவில்லை என்று ஆளும் கட்சி குற்றம் சாட்டுகிறது. இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும், மது ஒழிப்பாக இருக்கட்டும், ஏன் ஊழல் பிரச்சனையாக இருக்கட்டும், பல துறைகளில் ஊழல் தோன்றிய கதையாக இருக்கட்டும், பல துறைகள்
செயலின்மையாக இருக்கட்டும், எல்லாம் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் வரலாறு படைத்தது. இவை எல்லாமே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலேயே ஆரம்பித்து இன்று பீடு நடை போட்டு கொண்டிருக்கிறது. 7 ரூபாய்க்கு பால் கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த பால் துறையில் ஏற்பட்ட ஊழலில் மட்டும் ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 26 லட்சம் ரூபாய் நஷ்டமாகிறது என்பது மட்டுமல்ல, 800 கோடி ரூபாய் மக்களின் பணம் நஷ்டமடைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மக்களுக்கான இழப்பீடு 800 கோடி ரூபாய். ஆனால் பால் முகவர்களுக்கு அதைவிட அதிகமாக இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவர்கள் பாலை வைத்தும் மதுவை வைத்தும் ஊழலை வைத்தும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்களே தவிர, இதில் முற்றிலுமாக இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களிடம் நாங்கள் வைக்கும் கோரிக்கை. நாங்கள் தீவிரமாக தேர்தலில் போட்டியிடுகிறோம். எங்களது அகில பாரத தலைவர்கள் நிச்சயமாக பல இடங்களில் மிகப்பெரிய பொதுக்கூட்டங்கள் பேச இருக்கிறார்கள். அகில பாரத தலைவர்களின் வருகை தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். 4ஆம் தேதி எங்களது அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் பல இடங்களில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார்கள். மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 6ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் தமிழகத்திற்கு வர இருக்கிறார்கள். அதே போல